எப்பான் திருந்த போறாள் 10, 20, 50 10, 20, 50 மூன்று கடத்திகளை உருவாகிற விசைகள் அடிக்காங்க. விசைகளுக்கு இடையிலான விகிதம் கேட்கிறாங்க. விசைகளுக்கு இடையிலான விகிதம் ரைட். முதலாவது எக்ஸ் இது y ரெண்டும் எதிர் திசையில ஓட மின்னோட்டம். சோ மின்னோட்டம் எதிர் திசையினத்தால விசை எதிர் திசையா இருக்கும். இதுல வரக்கூடிய விசை நம்ம F12 போடுவோம். இது F12 இது என்ன வரைக்கும் F1. இது ரெண்டும் எதிர் திசை. இதால வரக்கூடிய விசை F2 கொண்டு போடுவோம். அள்ளுகை விசை F2. இது ரெண்டும் எடுத்தீங்கன்னா ஒரே திசையில வர விசை மின்னோட்டம் விசை வந்து கவர்ச்சி விசையா இருக்கும். அது F3 போடுவோம். F1, F2, F3 மூன்றையும் கண்டீங்கன்னா விகிதம் காணலாம். விலை உள்ள விகிதம் காணலாம். சோ F1 யாருக்கு வர போறார்? F1 யாருக்கு வர போற விசை கண்டீங்கன்னா 10க்கு 20க்கு. F க்கு என்ன சமன்பாடு பிள்ளைகள்? விசைக்கு μ0 I1 I2 L இன் கீழ் 2πd என. சோ மொத்தமா எடுத்தீங்கன்னா μ0 I1 I2 L μ0 F1 இருக்கனா μ0 I1 I2 I1 I2 10 தர 20 200 L க்கு பதிலா L என்றே போறேன். 2πd க்கு 2πd என்றே போறேன். சரியா? F1 க்கு. F2 க்கு எடுத்தீங்கன்னா μ0 F2 யாருக்கு எடுத்தீங்க? 10க்கும் 20க்கும் 50க்கு μ0 1000 L இன் கீழ் 2πd தான். F3 எடுத்தோம்டா μ0 I க்கு பதிலா 500 L 2π தர 2d தூரம் 2d என்னது. சோ விகிதம் கட்டியாங்க. இது ரெண்டும் இதுல சாக்குற விசை 10ல சாக்குற விசை F1 F3 F1 F3 சுருக்கிறது நோமலா μ0 2 இல்லாம ஆகுறேன்னா 250 250 L இன்கு 2πd. சோ F1 F3 ல இவர் 200 250 விளைவில் எடுத்தீங்கன்னா இதுல வர விளைவுள் 200 250 50. சோ 50 தான் இவர்ல வர விளைவு. இங்க எடுத்தீங்கன்னா F2 F1 F2 F1 100 இல்ல சாரி 200 1000 இதுல வரக்கூடிய விளைவு 800. இங்க எடுத்தீங்கன்னா ரெண்டு மேல் திசையில வரக்கூடிய F3 F2 F3 F2 250 1000 750. இதுதான் விளைவு விசைக்கான விகிதம். சோ 50க்கு 800 50 1 16 5 சின்ன பிள்ளைகள் ரைட். எழுதாதவர்கள் குயிங்க எழுதிக்கோங்க. இதான் தர பிள்ளைகள் என்னது 5 ஆம்பியர் கடத்தி அகலம் 5 சென்டிமீட்டர் நீளம் 20 எண் வந்து 200 சுற்றுகள் கீழே தசம் 1 டெஸ்லா க்ரோஸ் மேல தசம் 4 டெஸ்லா க்ரோஸ். இப்படி இருக்குமெண்டா பேலன்ஸ் பண்றதுக்கு காந்தப்புல செங்குத்தாக இருக்கு எல்லாமே சமநிலையில காணப்படுமாக இருந்தா தெளிவு கிடையாது. முதல்ல விசையை பார்ப்போம். இதால பாரு விசையை பார்ப்போம். மின்னோட்டம் இஞ்சால குல முள்ளுக்கு விசை வந்து மேல இதுல வரக்கூடிய F வந்து மேல வரப்போகுது. இந்த நீளமான கடத்தியா இருக்கும். இங்க எடுத்தீங்கன்னா குல முள்ளுக்கு மின்னோட்டம் மிஞ்சால விசை வந்து கீழே வரப்போகுது. இதை F1 போறோம் இது F2 போகுது. இது எடுத்தீங்கன்னா மின்னோட்டம் எப்படி போகுது? மேல போகுது. உங்களுக்கு புலம் வந்து உள்ளுக்கு விசை வந்து இஞ்சால இதுல விசை வந்து இஞ்சால. சோ இரண்டாலுமே என்ன செய்யாத உங்களுக்கு எந்த ஒரு தாக்கமும் செலுத்தப்படாது நிறையில. சோ மேலையும் கீழையும் மட்டும்தான் உங்களுக்கு ஃபோர்ஸ் தாக்க போகுது. இந்த கடத்தில தாக்குற விசை F1 சமன் கடத்தில உருவாகிற விசை பிள்ளைகள் வில். கடத்தி உருவாகிற விசை வில். வீக்கு என்ன போடலாம்? தசம் 4 ஐக்கு 5 எல்லுக்கு பதிலா 5 தர 10 2 5 20 சாரி 25 4 100 100 10 தர 10 2 சைவ தசம் 1 நியூட்டன் வர போகுது. F2 எடுத்தீங்கன்னா
அதே பில் தான் தசம் ஒன்று. ஸோ இது இன்னும் வரும் என்ன? வேற 200 20 நியூட்டன் தசம் ஒன்று ஐக்கு பதிலா 5 எல்லுக்கு பதிலா 5 தர 10 சய 2 ஐயஞ்சு 25 2.5 2.5 2.5 தர 10 சய 2 தர 200 வெட்டுப்பட்டா சைபர் சைபர் போகும் 5 நியூட்டன். மேல 20 நியூட்டன் கீழே 5 நியூட்டன். மேல் நோக்கிய மொத்த விசை தாக்குது உங்களுக்கு 20 சய 5 நியூட்டன் தாக்குது. அதாவது மேல் நோக்கிய விளைவு விசை 15 நியூட்டன். மேல 15 நியூட்டன் தாக்குதுன்னா கீழே இந்த கடத்திக்கு ஒரு நிறைய ஒன்று இருக்கணும். அந்த நிறையும் சமனாய்க்கணும். எம்ஜி சமன் கீழ் நோக்கிய நிறை எம்ஜி சமன் 15 இருக்கணும். ஆகவே எம் சமன் 1.5 கிலோகிராம். விலங்காதாக்கள் கேட்டுக்கொள்ளுங்க. எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. சரியா? சரி என்று மத்தாக்கள் வளமை மாதிரி சும்மா இருந்துச்சு. மியூ நோட் ஐ வர்க்கம் என் ஏ வர்க்கம் கீழே 2 பை டி ஏ பிளஸ் செய்தாக்கள் அனுப்புங்க. ஆன்சர் சரியா? ஷராஃப், ஷராஃபா, நிஹாதா, ஆகிஃப், மும்தாஸ். நம்பர் போட்டு கேள்வி செஞ்சு நம்ம இங்க இந்த நம்பருக்கு பதிலாக எழுத்துக்கள் வருது. எவ்வளவு வித்தியாசம்? டேய் நேற்று நான் ஒரு பிள்ளை விட்டு நோட்ஸ் சொல்ல உங்கள்கிட்ட. என்ன ஒரே ஒரு ஆள் தான் அதை காய்ச்சிங்க. என்ன ஹெச்சாலும் குறுக்கல ஒவ்வொரு ஐடியா சொல்லுவாங்க. அதுக்கு கதைக்கு அவசியமா இருக்கேன். அந்த டிசி மோட்டர் இருக்கலவா? டிசி மோட்டர்ல நான் கீர்ன படம் இப்படி கீறேன். சரியா? இப்படி கீறிட்டு களத்தை நான் பெட்டி இங்க கீட்டேன் நேற்று. ஆனா உங்களோட படத்துல நீங்க கீர்ன படத்துல பெட்டி மாறி இருக்கு. விளங்குதா? பெட்டி இப்படி இருக்கேன்னு மின்னோட்டம் மத்த பக்கம் போகல. நான் கீர்ன திசை உங்களுக்கு பிழைக்கு. சரியா? அதனால அந்த படத்துல வெற்றியை மட்டும் மாத்திடுங்களா? வெற்றிட திசையை மட்டும் மாத்துக்கு சொல்ல மாத்து. நேற்று என் படமே தானே மோட்டார் படம் டிசி மோட்டார்ல அந்த வெற்றிட படத்தை மட்டும் மாத்திக்கொள்ளுங்க. வெற்றிட கீழ் தந்த படத்துல களத்திர திசையை மாத்துங்க. சரியா? மத்தவங்க மாத்த தேவையில்லை. நீங்க குறிச்ச ஏபிசி அப்படியே இருக்கு, நோட்ஸ்ல அப்படியே இருக்கு. நோட்ஸ் மாத்த தேவையில்லை. இந்த களத்தை மட்டும் மாத்துங்களா? சரியா? நேற்று ஒருத்தருங்க கேட்கல, சும்மா இருந்தீங்க. கடைசியா கிளாஸ் முடிதான் இன்ஃபார்ம் பண்ணுவார். வெரி குட். மாத்தினாக்களுக்கு வெரி குட் பிள்ளைகள். உங்களுக்கு விளங்குதானே எது பிள்ளைன்றது? மாத்தினே சரி. மாதம் ஓகே. மாத்தினாங்க சரி. ரைட். மின்னோட்டம் ஐ, தூரம் டி, சொக்கட்டகளி விளைவு விசை கடியாங்க. என்ன பிள்ளை? ரெண்டும் எதிர் விசைகள் தள்ள போதும். இதை நம்ம எஃப் பண்ணிட்டு போடுவோம். ரெண்டும் ஒரே திசை கவர்ச்சி. இது F2 போடுவோம். ரைட். சோ F1னால வரக்கூடிய விசை முதல்ல நமக்கு F க்கு சமமா என்ன? மியூ நோட் I1 I2 L இன் கீழ் 2 பை டி. ரைட்டா? சோ F காணுவோம். முதல்ல F1 காணுவோம். F1 மியூ நோட் I1 I2 I வர்க்கம் L க்கு பதிலா நீளம் A
A plus D. சுற்றுகள் என்ன எண்ணிக்கை என்ன சுற்றுகள் எண்ணிக்கை என்ன இருக்கு சரி ஓகே இப்ப ரெண்டும் எதிர் திசை F1 கீழ் நோக்கி இருக்க போது F2 மேல் நோக்கி F1 நான் பெரிய ஆள் ஆகவே கீழ் நோக்கி திசை விலகி வரப்போது F1 மைனஸ் F2 தான் விளைவுலாக எனவே கிட்ட இருக்கார் தூரம் இருக்கார் கிட்ட உள்ளால் தான் ஃபோர்ஸ் வந்து வலிமை வந்து கூட வரும் சதுரத்துக்கு கிட்ட மத்த பக்கத்தில் இருக்கிற கடத்தியால வார விசை சேர்க்கிற இல்லையா இந்த கடத்தியால வார விசை சேர்க்கிறது அப்படின்னா அப்படி பாக்குற இல்லையா இதுல வார விசைகளை இங்க பாக்குறல சரியா கேட்டகள் இந்த தளத்தால வரக்கூடிய கடி ஒரு மாறி யோசிங்க ஃபுல்லா எடுத்துட்டீங்கன்னா இதால இங்க வரும் இதால இங்க வரும் யோசிக்கலாம் கேட்ட கேள்வி இந்த கடத்தியால ஏற்படுத்தப்படுகின்ற விசைதான் கேள்வியா சரியா அந்த கேள்வி வசனமா தரல அதுக்கு முன்னுக்குள்ள கேள்வி பார்த்தா விளங்கும் உங்களுக்கு அதுக்கு முன்னுக்குள்ள கேள்வி சந்திக்கிறேன் அந்த நீளமான முடிவிலி நீள கடத்தியால ஏற்படுத்தப்படுகின்ற விளைவு விசைகள் சரியா இதெல்லாம் வரணும் கேட்டீங்கன்னா ஸோ F1 மியூ நோட் I வர்க்கம் A N கீழே 2π பொது எடுத்தோம்டா 1/d மைனஸ் 1/a plus d வரும் சரியா மியூ நோட் I A N 2π பொது எடுத்தா ஸோ மியூ நோட் I A N into 2π a d into a plus d பொது எடுத்தோம்டா மேல a plus d minus d d வெட்டுப்பட்டும் ஆன்சர் என்ன d வெட்டுப்பட போது a வர்க்கம் வரும் மியூ நோட் I வர்க்கம் a வர்க்கம் n 2π d a சகடி சரியா அவ்வளவுதானே சிவகலி சரியா ஹுமைத் மேலே உள்ள கடத்தியால மட்டும்தான் பாக்குறேன் அதான் கேட்ட கேள்வியா தானே அந்த முடிவில் நீள கடத்தியால் ஏற்படுத்தப்படுகின்ற விளைவில் விசைதான் கேள்வியா புக்க கையில வச்சுக்கொள்ளுங்க காந்தங்களை பற்றி கூறப்பட்ட பின்வரும் கூற்றுகளை கருதுக இல்லாட்டி புக் இருக்குதானே இல்லைன்னு சொல்லுங்க இடையில இருந்து 2000 ஆண்டுக்கு போற போகும் ஆனா முன்னுக்கு பெரிய நிறைய கேள்வி இல்லாதால நம்ம முன்னுக்கு கேள்வி சரியா மேலாடை புக் இருக்கு மேலாடை காந்தங்களை பற்றிய கூறப்பட்ட கூற்றுகளை கருதுக முதலாவது ஏ கூற்று பொதுவான நிரந்தர காந்தங்களில் அநேகமானவை நிக்கல் அல்லது கோபால்ட்டுடன் Fe கொண்ட கலப்புலோகங்களால் செய்யப்பட்டது சரியா அந்த கூற்று நபிகா எத்தனையாமா எழுதிக்க உங்கள்ட்ட நபிகா எத்தனையாமா எழுதிருக்க கையில அப்ப சரி வராது நாம கேள்விய போர்ட்ல எழுதுற நீங்க பாருங்க சரியா எனது 9 டூ லேட் மத்த தனி வாப்போம் ரைட்டா முதலாவது பிள்ளைகள் அந்த காந்தங்க சம்பந்தமான உனக்கு உருவாக்கம் இல்லை சரியா ஆனா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருந்தா தெரிஞ்சுக்கோங்க நிரந்தர காந்தம் உருவாக்கப்பட நிக்கல் கோபால்ட் சரியா நிக்கல் கோபால்ட் அதோட இரும்ப கலப்புலோகமா சேர்த்துதான் காந்தங்கள் உருவாக்கப்படுது பி கூட்டு நிரந்தர காந்தம் ஒன்றை சூடாக்கினால் அது காந்தத்தன்மையை இழக்கலாம் உங்களுக்கு தெரியும் நீங்க கோயில படிச்சுப்பீங்க அந்த விஷயம் காந்தம் ஒன்றை சூடாக்குனா அல்லது காந்தத்தை கீழே போட்டா அல்லது காந்தத்தை உடைச்சிங்க என்ன செய்யும் காந்தத்தன்மையை இழக்கும் சி கூட்டு சட்ட காந்தம் ஒன்றை அதன் காந்த வாக்கு அச்சில் இரு சம அரைவாசிகளாக உடைத்தால் ஒவ்வொரு துண்டும் சம வலிமையை கொண்ட இரு காந்தமாக இருக்கும் இது காந்தமாண்டா இந்த அச்சில உடைச்சிங்கன்னா சமனா இருக்கு காந்தத்தை நீங்க இந்த அச்சில உடைச்சிங்கன்னா சமனா இருக்கா சரியா காந்த வாக்குல உடைச்சிங்கன்னா காந்த புலம் போடுற பக்கமா உடைச்சிங்கன்னா அரைவாசி இருக்கும் இப்படி உடைச்சிங்கன்னா அது சமனா இருக்காது அந்த அச்சு உடைக்கிற அச்சை பொறுத்து அந்த வலிமை மாறும் சரியா அதுல ஏபிசி எல்லாம் சரியா வலிமை காந்தம் இருக்கும் சம அரைவாசிகளாக உடைத்தால் ஒவ்வொரு துண்டும் சம வலிமை காந்தமாக இருக்கும் சரி சரியா காந்த அச்சின் வழியை உடைச்சிங்கன்னா சம வலிமை காந்தமாக இருக்கும்
ஒரு தேவையில பெருசா மலிகும். அடுத்தது 94 31 31 படிக்கிறேன். என்ன ஆன்சர் இருக்கு வாசிச்சாங்க? ACD. கிடையாக அசையும் இலத்திரன் ஒன்று உருவில் காட்டப்பட்டுள்ளது போல கிடையுடன் கோணம் ஒன்றை ஏற்படுத்தும் வகையில் தாக்கும் சீரான காந்தப்புலம் ஒன்றுள்ள வெளிப்பிரதேசம் ஒன்றினுள் நுழைகிறது. இக்காந்தப்புலம் காரணமாக இவ்விலத்திரன் உணரும் விசையினது திசை. இந்த விசை இது எந்த திசையில விசையை உணர்ந்துகிறாங்க? புலம் காந்தப்புலம் இப்படி போகுது பிள்ளைகள், இலத்திரன் இப்படி வருமெண்டா எந்த திசையில விசையை உணரும்? என்ன ஆன்சர் டைப் பண்ணுங்க. ஆன்சர் செஞ்சாங்க. அசாம் சரி, ஹுமைத் சரி, சராஃப் நம்பரை சொல்றா, புக்கில் ஆக மாட்டேன்னு. ஆகிப் சரி, சிப்கா சரி, சராப் சரி, ரைட் ஓகே. மின்னோட்டம் இலத்திரன் இஞ்சால போது மீனிங் மின்னோட்டம் இஞ்சால அர்த்தம். புலம் வந்து திசை கொஞ்சம் குறை இருந்தாலும் நீங்க என்ன செய்யணும், கொஞ்சம் கையை மடக்க வழி வர போது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு உள்நோக்கி வரப்போகுது. என்ன பிள்ளை உள்நோக்கி தான் வரப்போகுது. சோ தாளுக்கு உட்செல்லும் செப்பன் வழியாக இருக்கு. ஏன்னு செங்குத்தா இருந்து புலம் இப்படி இருந்தா உங்களுக்கு பிரச்சனை வந்து இருக்க மாட்டேது. இலத்திரன் இப்படியா செய்ய மாட்டா உங்களுக்கு இது சிக்க வராது. பேச பார்க்கலாம். மின்னோட்டம் இஞ்சால உள்ளுக்கு யோசிக்கலாம். இது கொஞ்சம் கோணம் குறையிறதால கொஞ்சம் கோணம் வச்சு பாருங்க. அப்பயும் உங்களோட விசையின் திசை உள்நோக்கி தான், தாளுக்கு உள்நோக்கிய திசையில இருக்கு. சரியா? அது முதல்ல ஆன்சர். 50 ஆண்கள் 94ஆம் ஆண்டு 50வது கேள்வியா? ரெண்டு தலைமுறை எப்படி முன்னோட்டும் போதும் இதுல 4 ஐ மின்னோட்டம், இதுல ஐ மின்னோட்டம். சரியா? இரு வட்ட கடத்தும் தடங்கள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வைக்கப்பட்டுள்ளன. நிலைக்குத்து தளத்தின் ஆரை ஆர். நிலைக்குத்து தளத்தின் ஆரை ஆர். கிடைத்தளத்தின் அதில் ஓட்டம் காவும் ஓட்டம் ஐ. கிடைத்தளத்தின் ஆரை 3 ஆர். கிடைத்தளத்தின் ஆரை 3 ஆர். அதில் ஓடும் ஓட்டம் 4 ஐ. ஓவில் உள்ள காந்தப்பாய அடர்த்தியின் பருமன். ஓவில் உள்ள காந்தப்பாய அடர்த்தியின் பருமன் என்ன? செய்தாக நிஹாதா சரி, அசாம் சரி, உமைத் சரி, சாக்கிரா சரி, சராப் சரி, இல்ஹாம் சரி, நஃபீத் சரி, செய்தி பார்த்துபடியே போடுங்க. பின்னி பின்னி பார்த்து போடாம. ஆகிப் சரி, ஷிஃப்கா சரி, ஷராஃபா சரி. ஆனா இதுக்கு 0 வராதா? எப்படி 0 வரும்? செங்குத்தாய் விளையில் வரும். சுதை சரி. என்ன பிள்ளைகள் இதுல மின்னோட இப்படி போகுது தடத்துல. இதான் வட்ட தடம் கூட. இப்படி மின்னோட என்ன செய்யும்? உள்நோக்கி கை வச்சுக்கேண்டா, இப்படி இந்த தடத்தை கை வச்சுக்கேண்டா மேல வரப்போகுது. இதுல வர புலம் வந்து மேல் நோக்கி இருக்கு. இந்த 4 ஐயால வரக்கூடிய பொழுது நம்ம பி வந்துட்டு போறோம். சரியா?
அது மேல் நோக்கி இருக்கு. இவர் எடுத்தீங்கன்னா இவர் இப்படி வரார், இப்படி வந்து இப்படி வெளியே வர விளங்குதா? இதுல வர மின்னோட்டம் வந்தா இந்த வட்டத்துக்கு உள்ளுக்கு வெளியே வர போகுது. சோ வெளியே வரது இப்படி வைக்கலாம் விளங்குதா? இதன் வெளியே வர புலம் மேல ஒன்று அடுத்து வெளியே. அது வெளியே என்ன செய்யலாம்? டொட் வைக்கிறேன், டொட் வைக்காம விளங்குதா? 2 3 தானா? இது B2. சோ B1 க்கு என்ன காரணம்? மியூ நோட் I இன் கீழ் 2R. மியூ நோட் I க்கு என்ன? 4I 2R க்கு எத்தனை? 3R. சோ மியூ நோட் 4 பை இன் கீழ் 4 இன் கீழ் 6R. இவருக்கு மியூ நோட் I க்கு பதிலா I தான், 2 R க்கு பதிலா R தான். சோ ரெண்டுக்குமான விளைவு இது 2 இன் கீழ் 3 என்ன? சரியா பிள்ளை? எல்லாம் சமப்படுத்தப்பட்டு எப்படி சமப்படுத்தப்படா பிள்ளை? இதால வார முழு விசையும் மேலே, இதால வார முழு விசையும் முள்ளுக்கு இப்படி வெளியே எப்படி சமப்படுத்த? ரெண்டையும் 2 செங்குத்தால வரப்போகுது, எப்படி சமப்படுத்த போகுது? B சமன் மியூ நோட் I இன் கீழ் ஐய பொது எடுத்தீங்கன்னா 2 இன் கீழ் 3 R. அவருக்கு மியூ நோட் I இன் கீழ் 2R. ரெண்டுக்கும் வெளியில் பார்க்க முடியும். 4 இன் கீழ் 9, 1 இன் கீழ் 4, 4 இன் கீழ் 9 சக 1 இன் கீழ் 4 13. இதில் 9 1 4 9 4 36 4 16 9 25 36 வர்க்கம் மூலம்னா 5 6. ரெண்டுக்குமான விளைவுள் 5 6 மியூ நோட் I இன் கீழ் 6. சரி, சமப்படுத்தப்படாது இல்லைங்களா? இந்த வட்டத்தால வரக்கூடியது எல்லாமே இப்படி வரப்போகுது. இது வட்டம் அப்படி இப்படி இப்படி எடுத்தீங்கன்னா, இது வட்டமா எடுத்தீங்கன்னா இப்படி போனா இப்படியே வட்டம் வந்து இது வரப்போகுது இல்லைங்களா? இப்படியே ஃபுல்லா உழுதுதான், எல்லாமே உழுதுதான், எல்லாம் இப்படிதான் வரப்போகுது. வட்டம் எடுத்தீங்கன்னா எல்லாமே ஒரே திசையில மின்னோட்டம், இது உள்ளுக்கு இது உள்ளுக்கு இது உள்ளுக்கு எல்லாம் உழுதுதான். இப்படி இப்படி வரப்போகுது, என்ன நோக்கி வரப்போகுது எல்லாமே. இப்படி எடுத்தீங்கன்னா இப்படி எல்லாம் மேல, எல்லாம் மேலதான், எப்படி வச்சாலும் மேலதான், எல்லாம் மேலதான். ஒன்று மேல, அடுத்து எப்படி என்ன செங்குத்தா, எப்படி எடுத்தாலும் செங்குத்தான் வருமா? ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக 2 தளம் வச்சீங்கன்னா கட்டாயம் செங்குத்தான் வரும். தொண்ணூத்தி 5 21. சாக்கிரா சரி. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஓட்டம் ஒன்றைக்காவும் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஓட்டம் ஒன்றைக்காவும் நீண்ட வரிச்சுருள் ஒன்றின் அச்சு வழியே இலத்திரன் ஒன்று சுடப்படுகிறது. புலர் ஒளிர்வு திரை எஸ்ஸில் இவ் இலத்திரன் அடிக்கும் புள்ளியது. சரி ஆசான் சரி.
சராஃப் ஆகிஃப் செக் பண்ணுங்க போல. ஆகிஃப்ல சரி சரி. பெருசா யோசிக்க வேண்டிய ஒரு தேவையும் இல்லை பிள்ளை. வரிச்சுருள் அச்சால போக்கல எந்த ஒரு டீவியேஷனும் இல்லை. உங்களுக்கு தெரியும் தானே, வரிச்சுருள் அச்சுல போகும்போது எல்லாமே வாரத்தால நடுவுல போற கதிரில எந்த ஒரு மாற்றமும் வராது. அந்த புலம் வந்து அந்த புலக்கோடு நேரம் நம்பும் ஒரு மாற்றம் நடக்காது. ஆகவே இல்ல வந்து அடிக்கணும். சரியா? அப்படியே வந்தீங்கன்னா 96 29 அங்கள். 96 29 அங்கள். இது நியூட்ரம் ஏலும் இதே ஆன்சர் தானா? நியூட்ரம் என்றாலும் நியூட்ரன் அது. சோ நேரேட்டம். ஓ 2 3 நேரேட்டம் அதே ஆன்சர் தான். என் இதுமாய் வரக்கூடிய புலம் தொழிற்பட்டா எப்படி வரும்? புலம் வளையும் பிள்ளை. அது புல தொழிற்பட வராது. அப்படி நேரம் எப்படி காந்த புலமையில வரும் உண்மையா? வரிச்சூர்ல இருந்தாலே காந்த புலம் வருந்தான். இல்ல வரிச்சூர்ல இருந்தா காந்த புலம் வருந்தான். இந்த திசையில புலம் வரப்போகுது. புலமும் அதே திசை, இதுவும் இன்னொடமும் அதே திசை. அப்ப என்ன செய்யுது? அவங்களுக்கு எந்த மாற்றமும் வரா. ரெண்டும் ஒரே திசையை பிள்ளை. திசை மாற்றி திசை உண்டு ரெண்டு. எப்படி விசைகள் உருவாகுது? ஒருவேளை வேற பக்கமா புலம் இருந்தா செங்குத்த வளமை வளையும். புலம் இப்படி வேறமாய் வந்தா இப்படி இல்ல திரும்ப போகும்டா அது வளையும். வட்டப்பாதையா மிஸ் ஆகிப்போம், மேல போகாது. இதுக்கு என்னது? காந்த புலம் எங்களை வரப்போகுது, அச்சு வழியே வரப்போகுது. மின்னோட்டம் எங்களை போகுது, அதுவும் அதே திசையில போகுது. அப்ப என்ன செய்யும்? டிவிஷன் வராது. ரெண்டும் ஒரே திசை. மின்னோட்டம் அதே திசை, காந்த புலம் அதே திசை. ஒரு டிவிஷன் வராது. இப்படி புலம் வரக்கூடிய வரிச்சூழ்ற படம் என்ன கிடையாங்க? உமைச்சேரி, சுதேசரி, சராஃப் பிள்ளை, ஆகிப் சரி, அசாம் சரி, தக்கியா சரி, சராஃப் பிள்ளை, ருகா சரி, சாக்கிரா சரி, ரஹ்மான் பிள்ளை, ஷிஃப்கா சரி, ஷராஃபா சரி, ரஹ்மான் சரி, இஹாதா சரி. இதே மாதிரி வர வரும்னா நீங்க தந்த விடையை செக் பண்ணி பாருங்க பிள்ளைகள். உங்களுக்கு இஞ்சல பக்கம் வடமுனை வரணும். சோ உங்களோட திசையில மின்னோட்டம் மேல போகக்கூடிய மாதிரி வரக்கூடிய ஒரு படத்தை பாருங்க. இந்த 2வது படம் அப்படி வரப்போகுது பொருத்தமாய் உங்களுக்கு. இதான் சரியா வரும். இப்படி வந்தா என்ன செய்யலாம்? இந்த முனை வந்து வடமுனையா வரலாம். அதே மாதிரி அடுத்த பக்கம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது இது தென்முனை தானே. சோ இந்த அடுத்த முனை வடமுனையா வரணும். திரும்ப என்ன செய்யணும்? மின்னோட்டம் அதே திசையில இப்படி வந்தா திரும்ப என்ன செய்யலாம்? திரும்ப ஹேஜ் பாத்தீங்கன்னா இது வடமுனை வரைக்கணுமே. உங்களோட வரிச்சுருள்ற திசையை தீர்மானிக்கிற கேள்வி தான் இது. சின்ன ஒரு கேள்வி, நார்மல் ஐடியா தான். 96 30 கேள்வி. 96 30.
சுதேஸ்வரி, சரி, ஆகிஃப் பில, ஹுமைத் பில, நுஹா சரி, ஹுமைத் பில, இல்ஹாம் பில, சாக்கிரா சரி, சராப் சரி, உஸ்மி பில, சதாம் பில, சராஃபா சரி, நிஹாதா சரி, சிஃப்கா சரி, தக்கியா பில. ரைட், கலிவாம் 2 கிராஸ் 1 டாட். ஏபிசி என்பன இத்தாளில் வைக்கப்பட்டுள்ள தாளின் தளத்துக்கு செங்குத்தாக வைக்கப்பட்டுள்ள நீண்ட நேரிய மெல்லிய கம்பிகளை வகை கொடுக்கின்றன. ஏ சியில் ஓட்டங்களின் திசைகள் தாளின் உள்நோக்கி, சியில் வெளிநோக்கி. ஏயிலும் சியிலும் உள்ள ஓட்டங்களின் விளைவாக பி மீதுள்ள விளையுள் விசை. ஏயிலும் பி சியிலும் உள்ள ஓட்டங்களின் விளைவாக பி மீதுள்ள விளைவுள் விசை. ரெண்டும் ஒரே திசையில மின்னோட்டம் கவர்ச்சி விசை. ரெண்டும் எதிர் திசையில மின்னோட்டம் தள்ளுகை விசை. அவ்வளவு விசை எப்படி போகுது? ஏ நோக்கி போகுது. பியில் இருந்து ஏ குறிய திசையில் இருக்கு. 4வது விட சில கல்வி எப்ப போறீங்க இந்த கல்விய? ரெண்டும் ஒரே திசையில மின்னோட்டம் கவர்ச்சி விசை. இது எஃப் போறனே. ரெண்டும் எதிர் திசை மின்னோட்டம் தள்ளுகை விசை எஃப் போறோமே. சோ பியில தொழிற்படுகின்ற விளை விசை கட்டிக்காங்க. ரெண்டும் ஒரே திசையில வர போகுது. எஃப் பிளஸ் எஃப். ஏ நோக்கிய திசையில அந்த விளை விசை காணப்படும். 4வது விடை. 76 96ஆம் ஆண்டு 51ஆம் கேள்வி. செய்த கேள்வி என்ன? ஏக்கும் சிக்கும் வராதா? கேட்ட கேள்வி என்ன பிள்ளை நம்ம கிட்ட? ஏயிலும் சியிலும் உள்ள ஓட்டங்களின் விளைவாக, இது ரெண்டுலையும் உள்ள ஓட்டங்களின் விளைவாக பி மீது தொழிற்படுகின்ற விஷயம் கேள்வி. நீங்க தேவையில்ல பியில தொழிற்படுற விஷய திருப்பி நம்ம ஏக்கு சிக்கு ஏக்கு சிக்குமா இருந்தால் ஏன் சி மேத்து சிமின் முடி வர போகுது, தள்ளு வயசு வர போகுது. இதை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு என்ன தேவை? இது ரெண்டையும் வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன? இந்த பியில தொழிற்படுற விஷய கூட நீங்க நேசிக்க போறீங்க. ஒரு பை மிஸ், ஒரு பை ஒன்று இல்லாம போமே என்ன விடையில பை ஒன்று இல்லாம இருக்கு. ரெண்டாவது விட வரும், ஒரு பை ஒன்று இல்ல விடையில. சரியா? டூ பை என்று வரும். என்ன தீட்டாங்கள் 2 பை தானே வர போகுது. போனும் சேவலில் அது கொப்பில் உள்ள கேள்வி பிரச்சனை இல்லை. 97ஆம் ஆண்டு 29ஆம் கேள்வி. 97ஆம் ஆண்டு 29ஆம் கேள்வி. 97ஆம் ஆண்டு 29வது வினா. சரி, அது படம் விளங்குது உங்களுக்கு என்ன கேள்வி? மேல எல்லாம் கிராஸ், கீழே டாட். என்ன அர்த்தம் இது பேர்? ஒரு புலம் ஒன்று உள்ளுக்கு போற மாதிரி என்ன? ஒரு வரி சொல்ற படம் தான் முடியாது. இங்கதான் அர்த்தம் இது பேர். இது ஒரு வரி சொல்ற படம் தான். இது ஒரு வரி சொல்ற படம் தான். இது வரி சொல்ற அச்சில வர காந்தப்பாய் எடுத்து வளமையான. சரியா? 3வது விட. சரியா? 97ஆம் ஆண்டு 49. 97ஆம் ஆண்டு 49.
97ல 49வது வினா. சரியா? முதலாவது முக்கால்வாசி பகுதி இருக்கு. அப்ப எண்ணுக்கு பதிலா 3/4. இரண்டாவது கால்வாசி பகுதி இருக்கு. ரெண்டை கூட்டிங்க என்ன முதலாவது விட 97 அங்குள். கேட்ட கேள்வி பிள்ளைகள் ஒன்று நீளமான கடத்தி. இது நீளமான கடத்தியா? கேட்ட கேள்வி சம ஓட்டங்கள் ஐயை கொண்டிருக்கும் இரு நேர்க்கம்பிகள் ஏபி சிடி உருவில் காட்டப்பட்டுள்ளது போல ஒன்றுக்கொண்டு செங்குத்தாகவும் சமச்சீராகவும் வைக்கப்பட்டுள்ளன. ஏபி ஆனது முடிவற்ற நீளத்தை கொண்டிருக்கையில் சிடி ஆனது முடிவுள்ள நீளத்தை கொண்டுள்ளது. ஏபியின் விளைவாக சிடியில் மீதுள்ள காந்த விசை. இதன் காரணமா இதுல வருது. இதற்கு நம்ம கை வச்சிங்க மின்னோட்ட மேல போகுதுண்டா இஞ்சால பக்கம் கிராஸ் வரும், இஞ்சால பக்கம் ரோட் வர போகுது. இதுல கிராஸ் என்னதால மின்னோட்டம் வந்து இஞ்சால புல முள்ளுக்கு விசை வந்து மேல் நோக்கி திசையில F1 வரப்போகுது. இவருக்கு எடுத்தீங்கன்னா மின்னோட்டம் இஞ்சால புலம் வந்து வெளியால விசை வந்து கீழே வரப்போகுது. ரெண்டு விசையும் சமனாக காணப்படும். மீன சமச்சீர வைக்கப்பட்டதால இந்த நிலமும் சமனத்தால F1ம் F2ம் என்னவாയിരിக்கும் சமனா இருக்கும். F1 F2 சமனாக இருக்கும். ரெண்டும் சமனான விசைகள் எதிர் திசையாக காணப்படுறதால இந்த திசையில ஒரு முறுக்கம் முனைப்படும், ஒரு இணை ஒன்று வரப்போகுது. நாலாவது விட பூச்சிய விளைவுகள் ஒன்றையும் இடஞ்சுழியான இணை ஒன்றையும் உருவாக்கும். இடஞ்சுழியான இணையையும் உருவாக்கும், பூச்சியமான விளைவுகளும் இருக்கு. நாலாவது விட கேள்வி என்ன வட்டமாங்க வித்தியாசம். ஒரு வட்ட கடத்தி அடுத்த நேரிய மின்னோட்டம் இந்த திசையில போகுது, இதுல கீழ் நோக்கி வருது. அதே கேள்வியான வட்ட கம்பிச்சுருள் ஒன்றானது வரிப்படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு ஓட்டம் ஒன்றைக்காவும் XY ஆனது இச்சுருளுக்கு மேலாகவும் அதன் மையத்திற்கூடாகவும் செல்லும் ஓட்டத்தை கொண்ட நீண்ட நேரிய கம்பி ஒன்றின் இரு பகுதிகளாகும். இச்சுருளில் உள்ள ஓட்டத்தின் காரணமாக XY மீது தாக்கும் விசையின் திசை XY மீது தாக்கும் விசையின் திசை இப்படி வருதுன்னா புலம் எங்க வரப்போகுது? புலம் உள்ளுக்கு மின்னோட்டம் கீழே, புலம் உள்ளுக்கு மின்னோட்டம் கீழே, விசை வந்து XYக்கு செங்குத்தாகவும் வலம் நோக்கியும் இருக்கும். நான்காவது விட ஆடியோ காட்டி உங்க நெட்வொர்க்ல பிரச்சனையா? ஆடியோ நீங்க செக் பண்ணி பார்க்கணும் உங்களோட ஆடியோவை. சிதவிலேல் XYக்கு வலஞ்சுழியாக வலம் நோக்கிய திசையில காணப்படும். அடுத்த ஈசிக்கலி 85வது ஹோல் எஃபெக்ட். 98ஆம் ஆண்டு 47 98ஆம் ஆண்டு 47 98ஆம் ஆண்டு 47 ஆங்கிள் என்ன சார்? ஏன் ரெண்டுமே ஹோல் எஃபெக்ட் நடக்குதுன்னு அர்த்தம். மேல் நோக்கிய விசை FEயும் FMம் சமன் என்ன? EQ சமன் BQV. Q விட்டுப்பட்டா E சமன் BV. கேள்வி என்ன? வேகத்துக்கான வேகம் V சமன் E இன் கீழ் V. ஆன்சர் என்ன? ரைட். அடுத்தது 98ஆம் ஆண்டு 54வது கேள்வி. 98ஆம் ஆண்டு 54 அசாம் சரி. 98ஆம் ஆண்டு 54 மும்தாஸ் சரி. சஃபா சரி, சாக்கிரா சரி, நுஹா சரி, ஷரஃபா சரி, நிஹாதா சரி, சதாம் பிள்ளை, இல்ஹாம் பிள்ளை, இந்த கேள்வி நம்ம கொப்பில பார்த்த கேள்வி தான் பிள்ளைகளா. ஜியாவுர் ரஹ்மான் சரி.
கொப்பில பார்த்த கேள்வியா கொஞ்சம் வித்தியாசமா அடியாங்க குமைத்ல பாத்திக் சரி சதாம் சரி ரைட் சிங்கர்களே அம்மளே என்ன கேக்குறாங்க ஒற்றை முறுக்கு வட்ட தடம் ஒன்றினூடாக ஓட்டம் ஒன்று பாய்கிறது அதே கம்பியினூடாக இரு முறுக்குகளை கொண்ட ஒரு வட்டத்தடம் அதே கம்பி அது ஒரு வட்ட கம்பி கூடாக மின்னோட்டம் பாய்ச்சுக்கோங்க ஐ வச்சுக்கோங்க இதுல வர பி என்ன வரைக்கும் மியூ நோட் ஐயின் கீழ் 2r இப்ப இது ரெண்டு முறுக்குகளா மடக்குறாங்க புதிய ஆரை நீங்க காண வேண்டும் புதிய ஆரை இந்த ஆரை ஆறாக இருந்தால் இந்த ஆரை நான் R1 என்று போடுறேன் 2πr சமன் 2πr1 தர என் முறுக்குகள் எண்ணிக்கை தெரியுமா ரெண்டு தானே ரெண்டு சோ R1 வரப்போது R/2 அப்படின்னா இப்ப உங்களுக்கு புதிய B1 மியூ நோட் ஐயின் கீழ் 2r/2 முறுக்குகள் எண்ணிக்கை எண் வந்து ரெண்டு என்ன வரும்லவா சோ பெருக்குறீங்க என்ன மியூ நோட் ஐயின் கீழ் 2r into 4 மியூ நோட் ஐயின் கீழ் 2r க்கு பதிலா b போட்டீங்க என்ன எத்தனை மடங்கு 4 மடங்குன்னு எக்காரணியால் மாறுபடும் காந்தப்பாய் அடர்த்தி எக்காரணியால் மாறுபடும் 4 மடங்கால கூடும் 4 மடங்கால கூட போகுது ரைட் இன்ஷால்லா இதை முடிக்கிறேன் நான் அன்றைக்கு அடுத்த கிளாஸ்ல 99 அமைச்சது நாளைக்கு கிளாஸ் நாளைக்கு என்ன கிழமை வெளியே போடுவேண்ணா வெளியே போடுறேன் நாளைக்கு வெள்ளிக்கிழமை சரியா 99 மிச்சம் கழிப்பான் இன்ஷா நாளைக்கு நீங்க செய்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் என்ன குயிக்கா போகலாம் நம்ம எம்சிக்கு குயிக்கா முடிக்கலாம் சரியாடா இன்ஷா சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் ஈஸியா வருது என கேள்விக்கு விடையலாம் எல்லா கேள்விக்கும் ஈஸியா விடையை செய்யலாம் பிரச்சனை இல்லை கவலைப்படாம செய்யலாம் சரியா வீட்டை வளமையா சாப்பாடு இருக்கிறாங்க எங்களுக்கு சுரேஷ் இன்னைக்கு மட்டும் இந்த வளமையில நாங்க பகல் என்ன சாப்பிடுறோம் கொரோனால கூப்பிடல ஒருத்தர் நீ வாப்பா கொழுப்புல இருந்து வந்துருக்காரு நீ சும்மா கொரோனா பேஷண்ட் ஆயிடுவா கடைசியா நாங்க நீ வந்துரு அந்த பக்கம் சரியா சுரேஷ் ரைட்டா அஸ்ஸலாமு அலைக்கும் பாய்